இல்லை யோகா பண்ணால் சரியாயிடும், காலைக்கு அது மொத்தமாக சரியாயிடும். ஸோ யோகா பண்ணுறதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லுங்கள். யோகா பண்ணுறதுனால வந்து நான் கூட வீசிங்கால தான் வந்து யோகா கிளாஸ் சேர்ந்தேன். இப்போ எனக்கு வீசிங்லாம் இல்லை. நம்ம உலகத்தை வந்து நம்ம நோய் நொடி இல்லாத உலகமாக மாற்றணும். காலையில் ஒரு தினம் 5 minutes மட்டும் யோகா பண்ணுங்க. இதோட பலன் வந்து உங்களோட ஹெல்த்தை வந்து நீங்கள் கொஞ்சம் கேர் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ இது நீங்கள் வீட்டில் பண்ணலாம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டை வந்து சின்முத்ரால வச்சுக்கணும். சின்முத்ரா எல்லாரும் வச்சுக்கோங்க. சின்முத்ரா நீங்க ப்ளீஸ், இந்த குழந்தை நம்ம தான் வைக்கிறாங்க இல்லையா? சின்முத்ரா. ஓகே. எப்பவுமே நம்ம வந்து பிராணாயாமம் பண்ணும்போது நம்மளுடைய பேக் போன் வந்து ஸ்ட்ரைட்டா இருந்தா அதோட பெனிஃபிட்ஸ் வந்து ஈஸியா கிடைக்கும். லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும். பேக் போன் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ஸ்ட்ரைட்டா இருக்கும். இப்போ வந்து நான் ஈஸி போகிறதுக்காக சொல்லி தரேன். இந்த மாதிரி உங்களுடைய 2 ஃபிங்கர்ஸ் மட்டும் மடிச்சு வச்சுருங்க. இது பேர் நாடி சுழி பண்ணலாம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். லங்ஸ்லாம் நல்லா ப்ரீஃபாக விரிச்சு நம்மளுக்கு இருக்க நோயெல்லாம் நல்லா சீக்கிரமாக போயிடும். பிளட்டெல்லாம் வந்து சீக்கிரமாக பம்ப் ஆகும். இதனால நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அவர் சொன்னோன்னே கேட்டோன்னே ஸ்போர்ட்டிவாக பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு கைத்தறி கொடுத்துருங்கப்பா. இந்த பாப்பாக்காவது உண்மை நீங்கள் யோகா பண்ணுவீங்களா? 5 minutes தான். காலையில் உங்கள் ஹெல்த்துக்காக நீங்கள் கொஞ்சோண்டு நிறைய ஒதுக்குங்க. எதுக்கோ ஒதுக்குறீங்களா ஒரு நேரத்தில் ஒரு 5 minutes உங்கள் ஹெல்த்துக்காக ஒதுக்குங்க. சூப்பர்மா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.